தலைக்கறி வறுவல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தலைக்கறியை சுத்தமாக வாட்டி இந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற நொறுக்கெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டுங்க ஒரு தண்ணியில் வந்துட்டு நம்ம அலாசிடலாம். ஏன்னா அங்கேயே நம்ம சுத்தமாக கழுவி தான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து குக்கர்லேயே தாளித்து விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு தலைக்கறி நல்லா வெந்து வரும். இது வந்து சீரகம், சோம்பு, குருமிளகு இந்த 3மே வறுத்துட்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 3 மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸ்பூனில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தலைக்கறியை வந்துட்டு அது கூட போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சௌமிஸ் கிச்சனோட மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட்டோம்னா மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு கிரேவி மாதிரி வராது. இதுக்கு மேலேயே வந்துட்டு மூளை வந்துட்டு நம்ம மேலே வச்சிடலாம். இந்த கிரேவியில் வெந்து வந்தால் மூளை டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக செய்கிறதுனாலும் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி தனியாகவும் செஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். ஏன்னா பையன் சாப்பிட மாட்டான், இந்த மூளை மட்டும்தான் சாப்பிடுவான். அதனால் இதை வந்துட்டு அப்படியே இந்த கிரேவியில் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவான். இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வடசட்டி மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிடுங்க. ஏன்னா வந்து இந்த தண்ணியில் நல்லா சுண்டி வரணும். கறி வந்து நல்லா பஞ்சாட்டம் வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணியில் நல்லா சுண்டி வந்தால் இன்னும் நல்லா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி சுண்டுறதுக்காக நான் வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு மேலே இடித்து வச்ச, அதாவது வறுத்து இடித்து வச்ச சீரகம், மிளகு, சோம்பு இந்த 3ஐயும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு மல்லித்தலை தூவி மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றலாம். சூடான சாதத்தில் தலைக்கறி வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சின்ன தலையாக தான் இருந்தது, எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.